பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருவாரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருந்த தனியார் விடுதி வழியே சென்றபோதும் அவரை சந்திக்காமல் சென்றதாக சர்ச்சை எழுந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திருவாரூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் திருவாரூர் வந்த நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருந்த விடுதியின் வழியாக நாகை சென்றார். இரு தலைவர்களும் ஒரே கூட்டணியில் உள்ள நிலையில் சந்திப்பு நடைபெறவில்லை. முன்னதாக எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் பேசும்போது பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று கூறியிருந்தார். எனவே அவரை சந்திக்காமல் நயினார் நாகேந்திரன் தவிர்த்ததாக கூறப்படுகிறது. 2026 அதிமுகவுடன் தான் கூட்டணி, அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அருகே தென்சென்னை மாவட்ட நாடார்கள் ஒருங்கிணைந்த மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய என்.ஆர். தனபாலன், அதிமுகவை விஜய் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நாளை கூட்டணியில் இணையும் திட்டமாக கூட இருக்கலாம் என தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனான மு.க. முத்துவின் மறைவை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் கொள்கை நிலைப்பாட்டை தாண்டி பாசத்தின் அடிப்படையில் முதல்வரை சந்தித்ததாக கூறினார். அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகிரியை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன், அவர் என்னை போடவடன்னு செல்லமாக தான் கூப்பிடுவாங்க. தயாளமாவை அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு, பாதை பயணம்லாம் வெவ்வேறு இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து ஜனநாயக முறையில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப் போவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அன்புமணி, இடஒதுக்கீடு வழங்க துளி கூட ஸ்டாலினுக்கு விருப்பமில்லை என்றும் திமுக அரசு வன்னியர்களுக்கு துரோகம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என கூறிவிட்டு தற்போது கணக்கெடுப்பு நடத்தினால்தான் கொடுக்க முடியும் என்று கூறி ஏமாற்றுவதாக தெரிவித்துள்ளார். வேணுமே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று பிடிவாதம் இல்லை, அந்த ஆணவம், மனதில் ஆணவம், இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும், அந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது. உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். பாமக எம்எல்ஏக்கள் 3 பேரை கட்சி பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ராமதாஸின் இந்த நடவடிக்கை செல்லாது என அன்புமணி தரப்பு கூறியுள்ளது. நாம் தமிழர் உள்ளிட்ட சில கட்சிகள் மதுவுக்கு ஆதரவு தருவதாகவும் இது இளைஞர்களை கஞ்சா, சாராயம் போன்ற போதைப் பொருட்களை நோக்கி தள்ளும் ஆபத்தான நிலையை உருவாக்குவதாகவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். விருதுநகர் மங்காபுரத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இத்தகைய கட்சிகளை தடை செய்தால்தான் தமிழகத்தில் போதை பழக்கம் குறையும் என்றும் டாஸ்மாக் காரணமாக இளைஞர்களின் உடல்நலனும் வாழ்நாளும் பாதிக்கப்படுகின்றன எனவும் கூறினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் 8 நாள் சாரல் திருவிழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக ஐந்தருவி தோட்டக்கலை பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மலர்கள், செடி கொடிகள், காய்கறிகள், தானியங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட யானை, ரயில், குரங்கு, பட்டாம்பூச்சி போன்ற அழகிய வடிவங்களை ரசித்தனர். தினம்தோறும் நடனங்கள், பளு தூக்குதல், உணவு போட்டி, நாய்கள் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதால் கலை, இயற்கை மற்றும் பாரம்பரியத்தின் சங்கமமாக மாறியுள்ளது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கந்துவட்டி கேட்டு வீடு புகுந்து பொருட்களை சூறையாடி தாக்கிய புகாரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புவனேஸ்வரிப்பேட்டையைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் கவிதா தரணி என்பவரிடம் கந்துவட்டிக்கு 50,000 ரூபாய் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதுவரை 70,000 ரூபாய் வரை செலுத்திய நிலையில் இன்னும் 30,000 ரூபாய் கேட்டு கவிதா ராணி தரப்பினர் வீடு புகுந்து பொருட்களை சூறையாடியதாக கூறப்படுகிறது. மேலும் விஜயலட்சுமியின் குடும்பத்தினரையும் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த முடியாமல் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டனர். செங்கம் திருவண்ணாமலை அரசு பேருந்து கரியமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியை கடக்க முயன்றது. அரசு பேருந்தில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கரில் இருந்த ஃபாஸ்டாக் கணக்கில் போதுமான பணம் இல்லாததால் சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்த முடியவில்லை. எனவே அரசு பேருந்து செல்ல சுங்கச்சாவடி ஊழியர்கள் அனுமதி தராததால் பாதிக்கப்பட்ட பயணிகள் வேறு பேருந்தில் பயணித்தனர். ரஷ்ய நாட்டிற்கு படிக்க சென்ற கடலூர் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு காவல்துறை முயற்சிப்பதால் மகனை மீட்டுத் தரக் கோரி பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். ரஷ்யாவில் பகுதி நேர வேலைக்காக டெலிவரி வேலை பார்த்த மாணவர் கிஷோர். அவர் கொண்டு சென்ற பார்சலில் அந்நாட்டால் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை கைது செய்த ரஷ்ய காவல்துறையினர் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு அழைத்து செல்ல வலுக்கட்டாயமாக ஆவணத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மாணவர் உயிருக்கு பாதுகாப்பு கோரி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஐயா, தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரஷ்யனோட ஆர்மில இருந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என்னை ஏமாத்தி இந்த வாரம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு சம பயமா இருக்குங்க ஐயா, இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க. என்ன பண்றேன்னு தெரியலங்க ஐயா, போய் சொல்லி என்ன அமுச்சு விட்டாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் கேட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல எனக்கு. இங்க கொண்டுருவாங்க போல, எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் தென்பெண்ணை ஆற்று பாலம் அருகே சாலையோரம் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பயன்படுத்தப்பட்ட குளுக்கோஸ் பாட்டில்கள், சிரிஞ்சுகள், கட்டுத்துணிகள் போன்ற கழிவுகளால் துர்நாற்றமும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை அருகே நாட்டாக்குடி கிராமத்தில் விவசாயி சோனைமுத்து மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அவரது தலையை வெட்டி எடுத்துச் சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் உடலை மீட்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியதுடன் தலையுடன் சென்ற கொலையாளிகளை தேடும் நடவடிக்கையில் இறங்கினர். 5 மணி நேர விசாரணைக்கு பிறகு சிவகங்கை நீதிமன்றம் அருகே உள்ள கண்மாயில் சோனைமுத்துவின் தலை கண்டெடுக்கப்பட்டது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து செயல்படும் சைபர் மோசடியாளர்களால் இந்தியர்களுக்கு மாதம்தோறும் 1,500 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மியான்மர், கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் மற்றும் தாய்லாந்து நாடுகளிலிருந்து இந்த மோசடிகள் நிகழ்த்தப்படுவதாகவும் சீன ஆபரேட்டர்களால் நடத்தப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் முதலீட்டு மோசடிகள் மற்றும் போலியான வேலை வாய்ப்புகள் ஆகியவை இதில் அடங்கும். நடப்பாண்டின் ஜூன் மாதம் வரை மட்டுமே 8,500 கோடி ரூபாய் இந்தியர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது குறைந்திருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அரசு, மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் விழிப்புணர்வு பரப்புரைகள் போன்றவையே இதற்கு காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நோட்டீஸில் கையெழுத்திட்டுள்ளதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தில் மக்களவையில் குறைந்தது 100 எம்பிக்களும் மாநிலங்களவையில் 50 எம்பிக்களும் கையெழுத்திட வேண்டும். அதன்படி மக்களவையில் நீதிபதி வர்மாவை பதவி நீக்கும் தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேவைக்கு அதிகமாகவே ஆதரவு கிடைத்துள்ளதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரை அவமதிக்கவில்லை என்று அம்மாநில முதல்வர் சித்தராமையா விளக்கம் கொடுத்துள்ளார். மைசூருவில் நடைபெற்ற சதானா சமீபேஷா என்ற அரசு நிகழ்ச்சியில் இருவரும் பங்கேற்று இருந்தனர். அப்போது அவசர வேலையாக துணை முதல்வர் புறப்பட்டுச் சென்றார். அதன் பிறகு பேசிய சித்தராமையா,
மேடையில் இருந்தவர்களை மட்டும் வரவேற்று பேசினார். ஆனால் துணை முதல்வர் DK சிவகுமாரின் பெயரை முதல்வர் கூற வேண்டும் என அங்கிருந்தவர்கள் கூறிய போது மேடையில் இல்லாதவரின் பெயரின் எப்படி சொல்வது என சித்தராமையா கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவத்தின் மூலம் துணை முதல்வரை சித்தராமையா அவமதித்து விட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். இதுபற்றி பேசிய துணை முதல்வர் எதிர்க்கட்சிகளுக்கு தன் மீது அதிக அளவில் அன்பு இருப்பதாக பகடி செய்தார். சித்தராமையா கூறுகையில், நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த துணை முதல்வர் தன்னிடம் கூறிவிட்டுதான் புறப்பட்டுச் சென்றதாகவும் அவரை அவமதிக்கவில்லை என்றும் விளக்கினார். காங்கிரஸ் MP சசி தரூர் தனது நிலைப்பாட்டை மாற்றும் வரை திருவனந்தபுரத்தில் நடைபெறும் எந்தவொரு கட்சி நிகழ்ச்சிகளிலும் அவரை சேர்க்கப் போவது இல்லை என்று கேரள காங்கிரசின் மூத்த தலைவர் K முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து வெளிநாடுகளில் விவரிக்கும் குழுவுக்கு தலைமை வகித்தது, அவசர நிலை குறித்து கட்டுரை எழுதியது உள்ளிட்ட விஷயங்களில் சொந்த கட்சிக்குள் இருந்தே எதிர்ப்புகளை சம்பாதித்துள்ளார் சசி தரூர். ஆனால் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கப் போவதாக தரூர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரை திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள முரளிதரன், சசி தரூர் எங்களுடன் இல்லாத நிலையில் அவரை புறக்கணிப்பது என்ற பேச்சுக்கு இடம் இல்லை என்று கூறினார். முதலில் அவர் எந்த கட்சியைச் சேர்ந்தவர் என்பதை தரூர் தீர்மானிக்க வேண்டும் என்றும் முரளிதரன் குறிப்பிட்டார். மராத்தி மொழி மற்றும் மராத்தி மக்களுக்காக தாமும் தனது தம்பி ராஜ் தாக்கரேவும் இணைவது அவசியமாக இருப்பதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு இறுதியில் மும்பை மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சகோதரர்களான உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து களம் காண்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே தொடக்கப்பள்ளி பாடப்புத்தகங்களில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இருவரும் களம் கண்டனர். இந்நிலையில் மராத்தி மக்களின் நலனுக்காக எதையும் செய்ய தாம் தயாராக இருப்பதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மராத்தி மொழியையும் மராத்தியர்களையும் பாதுகாக்க தாமும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் இணைவது அவசியம் என்றும் உத்தவ் கூறினார். புத்தகத்திற்குள் பொதிந்து வைத்து 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தி வந்த நபர் பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். கத்தார் தலைநகர் தோஹாவில் இருந்து வந்த விமானத்தில் பயணித்தவர்களில் சந்தேகத்துக்குரிய ஒருவரின் உடைமைகளை பெங்களூரு விமான நிலைய அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் இருந்த சூப்பர் ஹீரோ காமிக்ஸ் புத்தகங்களின் எடை அளவுக்கு அதிகமாக இருந்ததால் ஆய்வு செய்தனர். அந்த புத்தகங்களின் அட்டை கட்டுகளுக்குள் 4 கிலோ கொகைன் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி கேரள மாநிலம் சபரிமலைக்கு அதிக அளவில் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். மலையாள கரிகிழகம் மற்றும் தமிழின் ஆடி மாத மாதாந்திர பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி சபரிமலை நடை திறக்கப்பட்டது. மாதாந்திர பூஜை நிறைவுற்று இன்று இரவு 10:30 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தோர் சர்ச்சைக்கு மத்தியில் மேற்கு வங்கத்தில் இன்று நடைபெறும் தியாகிகள் தின பேரணியில் வங்காள பெருமையை வெளிப்படுத்த திரிணாமுல் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. பெங்காலி மொழி பேசும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது பாஜக தொடர் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வரும் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு எதிராக தொண்டர்களை மிகப்பெரிய அளவில் திரட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேரணி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு தொடக்க விழாவாக கருதப்படுகிறது. மகாராஷ்டிர விவசாயத்துறை அமைச்சர் மாணிக் ராவ் சட்டப்பேரவையில் அமர்ந்து கொண்டு செல்போனில் ஆன்லைன் ரம்மி விளையாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி 8 விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் அமைச்சருக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட எப்படித்தான் மனது வருகிறதோ என எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் வடட்டிவாரும் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு MLA ரோஹத் பவாரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். எனினும் இக்குற்றச்சாட்டு குறித்து அமைச்சர் மாணிக் ராவ் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. பெங்களூரு கூட்ட நெரிசல் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற பாஜக வலியுறுத்தியுள்ளது. கடந்த மாதம் 4ஆம் தேதி RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். இலவச அனுமதி என சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்ததாலும் விராட் கோலியின் வீடியோ அழைப்பு காரணமாகவும் ஒரே நேரத்தில் 3 லட்சம் பேர் திரண்டதாக அரசு விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜகவைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் CBI விசாரணை நடத்துமாறு முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார்.
குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் அரசின் தவறுகளை போலீசார் மீதே தள்ளுவது சரி அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் கடலில் குதித்து உயிர் தப்பும் காட்சி வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் டாலிசி தீவு பகுதியில் 300 பேருடன் சென்று கொண்டிருந்த கப்பலில் தீப்பற்றியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பலர் லைஃப் ஜாக்கெட்டுகளை அணிந்தபடி குழந்தைகளுடன் கடலில் குதித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த மீட்புப் படை வீரர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்டு கரை சேர்த்தனர். தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். Saat ini KM Gregorius Barcelona 5A kebakaran di depan Pulau Talise. Mohon அமெரிக்காவில் பாலியல் நோக்கத்திற்காக சட்டவிரோதமாக மருந்து வழங்கியதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நியூஜெர்சியின் சிகாகோஸைச் சேர்ந்த 51 வயதான மருத்துவர் ரிதேஷ் கல்ரா தனது அலுவலகத்தில் மாத்திரை உற்பத்தி ஆலையையே நடத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட ரிதேஷ் கல்ரா $1 லட்சம் பிணை பத்திரத்தில் விடுவிக்கப்பட்டார். காங்கோ மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் காங்கோ கிழக்கு பகுதியில் நிரந்தர சண்டை நிறுத்தத்திற்கு கையொப்பமிட்டுள்ளனர். இனவாத மற்றும் வளமான கனிம வளங்களுக்கான தேடல் காரணமாக ஆப்பிரிக்காவின் நீண்ட போராக இது திகழ்ந்தது. ஆயிரக்கணக்கானோர் பலி கொண்ட போராகவும் இருந்தது. இந்நிலையில் நிரந்தர சண்டை நிறுத்த ஒப்பந்தத்துக்கு காங்கோ மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கத்தாரில் ஒப்பந்தமிட்டுள்ளனர். இறுதி ஒப்பந்தம் ஆகஸ்ட் 18க்குள் கையெழுத்தாக வேண்டும் என்றும் ஜூன் மாதம் அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்ட காங்கோ ருவாண்டா அமைதி ஒப்பந்தத்துடன் ஒத்துப்போவதாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா போர் 21 மாதங்களை எட்டியுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் மனிதாபிமான உதவிகளை பெற முயன்ற 85 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவில் சிக்கிம் பகுதியில் உதவி பெற முயன்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 150க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். ஐநாவின் உலக உணவு திட்டம் 25 ட்ரக்குகளில் உதவிப் பொருட்கள் கொண்டு வந்தபோது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதவி தேடுவோர் மீதான வன்முறையை ஒருபோதும் இருக்க முடியாது என்று ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது. போரை நிறுத்துமாறும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்குமாறும் போப் 4ஆம் லியோ மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் கம்சத்காவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகளில் 7.4 பதிவானது. அப்பகுதி மக்கள் ஒரு நிமிடத்திற்கு கட்டடங்கள் குலுங்கியதாகவும் அனைவரும் சாலையை நோக்கி ஓடியதாகவும் தெரிவித்தனர். இதனிடையே நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் கூறியிருந்தது. சில மணி நேரங்களுக்கு பின்னர் எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. Ой, кошмар! Там все знатно пошатало. Возникла непосредственная угроза. பிரதமர் மோடி 4 நாள் பயணமாக நாளை மறுநாள் பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். முதலில் லண்டன் செல்லும் பிரதமர் மோடி பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து மன்னர் சார்லஸையும் பிரதமர் சந்திப்பார் என கூறப்படுகிறது. மோடி பிரதமரான பிறகு 4வது முறையாக பிரிட்டன் செல்கிறார். இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு மாலத்தீவு வரும் பிரதமர் அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பங்கேற்கிறார். அப்போது மாலத்தீவு பிரதமர் மொய்சுவையும் மோடி சந்தித்து பேச உள்ளார். பாகிஸ்தானில் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 203ஐ தொட்டுள்ளது. 562 பேர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 1.5 மாதங்களாகவே பருவமழை பெய்து வருகிறது. பலத்த மழையால் பஞ்சாப் மற்றும் கைபர் பக்துன்குவா மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன.
மழை பாதிப்புகள் கடுமையாக உள்ளதால் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பழைய வீடுகள் மழையில் இடிந்த நிலையில் ஏராளமான கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன.